கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சியிலாக இணைவதில் கிருபை செய்து அதற்கான ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்ட பொழுது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவள் பாவியா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா, அழைத்த அந்த பரிசேயன் சொல்றான். என்ன அப்படின்னா, ஒரு பரிசேயன் என்ன செய்யறா, ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்க வீட்டுக்கு விருந்து கலைக்கிறாரு. அப்படி அவர் விருந்து கலைத்த பொழுது அங்கே யார் வர்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்திரீ வர்றாங்க. அந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை பரிசேயன் வீட்டில் பிரவேசித்த பொழுது பந்தியிருந்தான். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, அவருடைய பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து அவர் பரணின் பரிமளத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள்லாம் அவள் செய்யறா. நினைத்தோடைய பாதங்களுக்கு முத்தம் செய்து பரிமளத்தை பூசுறதெல்லாம் யார் பார்க்கறான்னு சொன்னா, அந்த பரிசேயன் பார்த்துட்டு சொல்ற வார்த்தை தான் என்னது அப்படின்னு சொன்னா, இவள் பாவியாகிய ஸ்திரீ. என்ன அப்படின்னு பாருங்க, ஒரு வீட்டுலன்னா ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பெண் பிள்ளைகளை பார்த்தாங்கன்னா, மூத்தவள் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை தான். என்னன்னு சொன்னா, அவள் வீட்டில் ஒரு குப்பை இருக்க விட மாட்டா. ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தா உடனே அதை எடுத்து வச்சிருவா, வீட்டை நீட்டாக வச்சுக்க எல்லாம் வச்சுக்கிடுவா. ஆனால் இளைய பிள்ளை அப்படி கிடையாது. அவன் என்ன செய்வா, இதை நாளைக்கு எடுத்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான செயல்பாடு, நல்ல குணங்கள் தான். என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாரும் மூத்த பிள்ளைய பார்த்தா சொல்லுவாங்க, அவள் ரொம்ப நல்ல பிள்ளை இல்லைன்னு. ஏன்னு சொன்னால், மூத்தவள் கொஞ்சம் கோபக்காரி, இளையவள் வந்து என்னது பொறுமையாக இருப்பா. மூத்தவள் வந்து கஞ்சத்தனமாக இருப்பா. மற்ற இளைய வந்து என்ன செய்வான்னா, யாருக்கு எது கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவா. மூத்தவர் எல்லாரும் என்னச்சுன்னா அடக்கி ஆள விரும்புவா. இளையவள என்னது அடிமை போல எல்லாத்தையும் செயல்பட்டா அதையும் கண்டுக்காம இருப்பா. இந்த மாதிரியான காரியங்கள், சில நற்காரியங்கள். இப்போ பார்த்துன்னு சொன்னா 2 பேர்ட்டும் நல்ல குணங்கள் இருக்கு, தீய குணங்களும் இருக்கு. அப்படிதானே? அதே போலதான் மனுஷ இடத்துல நல்ல குணமும் இருக்கும், தீய குணமும் இருக்கும். எல்லாரும் இந்த உலகத்துல என்ன சேர்க்கணும்னா, சிறந்தவளா இருக்க முடியாது. நம்ம கிட்டே நல்ல குணங்கள் இருக்கு, நம்ம கிட்டேயும் கெட்ட குணங்களும் இருக்கு. இங்க ஆண்டவர் வந்து இந்த பரிசேயனுக்கு சொல்ற காரியம் என்னன்னா, அந்த எல்லாரும் என்னது பாவியாக அந்த மகளை பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவள் அந்த பாவத்துக்காக அழுது அவள் வேதனைப்படுகிறத என்ன செய்கிறார், ஆண்டவர் பார்க்குறார். அவருடைய பாவங்களை மன்னித்து அப்போ தான் அவர் சொல்லுவார், அந்த பரிசேயனுக்கு சொல்லுவார், நான் வீட்டுக்கு நீ என்னை அழைச்சேன், நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என்னுடைய பாதங்களுக்கு கழுவுவதற்கு என்னல்ல நீ தண்ணி கொடுக்கல, என்னது. ஆனால் அவள் வந்து என்ன செஞ்சா, எனக்கு என்னுடைய பாதத்துல என்ன கழுவி. ஏன்னு சொன்னா, அவ என்கிட்ட பெற்ற அந்த மன்னிப்பு என்ன செஞ்சா, அவ பெரிதாக எண்ணினாள் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ எனக்கு கால்களில் தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை கழுவினாள், தன்னை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ என் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்கள் என்ன செய்கிறாள், ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். அதனால் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீங்களும் நானும் சிலரை வந்து பாவிகளாக நம்ம பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, அவங்களுடைய பாவங்கள், அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிற உறவு நிமித்தமாக ஆண்டவரிடத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து தங்களோட பாவ மன்னிப்பை பண்ண செய்யறாங்க. அவங்க பெற்றுக்கொண்டார். மிகவும் அன்பு கூர்ந்தாலே எனக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான் என்று சொல்லி அப்படியே ஒரு கதை ஆண்டவருடைய வார்த்தைகளே சொல்லுவார். நம்ம ஆண்டவரத்துல எவ்வளவு மன்னிப்பு பெற்றிருக்கோம், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மற்றவர்கள் போல இல்ல. மற்றவர்கள் என்ன செய்வாங்க, வெளி தோற்றங்களை பார்த்து நம்மை ஜட்ஜ் பண்ணுவாங்க, காரியங்களை பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திரியங்களே ஆராய்ந்திருக்க. ஒருவேளை உங்களுக்கு மனசுல பாரம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு மனசுல கவலைகள் இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரை நோக்கி நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டோடைய பாதத்துல ஊற்றுங்க. எப்படி அந்த ஸ்திரீ ஆண்டுடைய பாதத்துல பரிமள தளித்து ஊற்றி அவருடைய பாதத்துல கழுவினாலும், அதே போல நாம் ஆண்டுடைய பாதத்துல அந்த கல்வாரி சிலுவையின் பாதத்துல நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் காணும்படி
இருக்கும்படி செய்வார். அந்த ஸ்திரீ எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருந்திருப்பார். ஏன்னு சொன்னா அவள் பெற்ற அந்த இன்பத்தினால அவளை அந்த பரிமள தைலத்தோடைய பாதத்துல ஊற்றினார். ஒருவேளை நம்ம ஆண்டவரை எப்படி அவருடைய பாதத்துல நம்ம ஒப்படைக்கிறோம் என்பது ரொம்ப மிகவும் முக்கியம். நம்ம பரிசேனை போல விருந்து கலைத்தாலும் நம்ம ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நம்ம அந்த பாவியான ஸ்திரீயை போல நாம் ஆண்டவத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு அவருடைய பாதத்தை நம்ம பற்றி கொள்வோம்னு சொன்னா, அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோம்னு சொன்னா, அந்த ஆணி பாய்ந்த கரங்களை விரித்து நம்ம அழைக்கிற அந்த தேவனத்துல நம்ம அந்த பாதத்துல நாம அமர்ந்து ஆண்டவத்துல என்னுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். அவர் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். மற்றவர்கள் நம்மை பார்க்கதை காட்டிலும் தேவன் நம்மை பார்க்கிறார் என்பதை நம்ம உணர வேண்டும். மேலானவர்களை மதிக்க தவறும் போதெல்லாம் கீழானவர்கள் நம் மரியாதையை கெடுக்கின்றன. அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? மேலானவர்களையே நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தருவார். எல்லாருக்கும் முன்பாக நம்மை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையை இதனை பற்றி கொள்வோமா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, பாவிகளா இருக்கிறோம் நாங்களுடைய பாத்துல வருகிறோம் சுவாமி. எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்தல்லுங்க சுவாமி. அன்று ஆண்டவரே இந்த ஸ்திரீக்கு நீர் செய்தது போல ஆண்டவரே எங்களை நீர் மன்னித்து எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். மனபாரத்தோடு பாவபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவளோடு கூட அப்படியே கிருபை இருந்து அவளை வழிநடத்த அவருடைய தேவையை சந்தித்தல்லுங்க. அப்படியே பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க தகப்பனே. இன்னும் ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட விசேஷமாக வயதானவர்களுக்காக செபிக்கிறோம். வயதான காலத்தினுடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். அப்படியே வழிநடத்துறோம். அப்படியே பாதுகாப்பு ஆண்டவர் அவர்களோடு அவர் எடுக்கிற மருந்து மாத்திரைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் எடுக்கிற ஆகாரங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் அதனால் சுகவீனப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ராஜா. அது மாத்திரம் மருத்துவ சிகிச்சைக்காக ஆண்டவர் அனுமதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எல்லோரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. காயம் படைத்த அந்த கரத்தினால் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய நோய்கள் எல்லாம் நீங்க குணமாக்கி சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமா என்று பாத்துல கெஞ்சி மாண்டாடுகிறோம் சுவாமி. திருமணத்துக்காக காத்துக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வழியில ஏற்ற துணைகளை நீங்க உங்களுக்கு கட்டளையிட்டு வழி நடத்த வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறோம் தகப்பனே. இந்த வழியிலும் கூட ஆண்டவரே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இப்படி சத்தியத்தை சுமந்து செல்லுகிற தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்தித்தல்லுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஒன்றுக்கு உதவாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் போய்விடாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நம்பி இருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நாங்களுடைய பாதையில் நடக்க நீர் சென்ற பாதையை நாங்கள் பின்தொடர்ந்து வர நீர் கிருபை செய்யுங்க. நாங்கள் பின்னோக்கி பார்க்காதபடிக்கு உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சிலுவையை நோக்கி பார்த்து உம் அண்டையை நாங்கள் பற்றி கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. சகையை போல மரியாதை போல நாங்கள் உண்மை பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. நீர் எங்களை ஆராய்ந்தறிகிற தேவனா இருப்பதனால் உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். உடைய ராஜ்யவதி சீக்கிரமாக இருக்கிற தகப்பனே, அதில் நாங்களும் பங்கு பெறவும் இந்த செய்தியை கேட்கிற குடும்பங்களும் பங்கு பெற நீர் கிருபை செய்யணுமா. இயேசுவின் வழியை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.